அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் எல்லோரும் நலமா இருப்பேன் நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நானும் நலமா இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு புதிய ரெசிபி வீடியோவோடு சந்திக்கிறேன். புதிய ரெசிபின்னு இல்லை, பழைய ரெசிபி தான் இது. நான் ஏற்கனவே இந்த வட்டலாப்ப ரெசிபி அப்லோட் பண்ணிக்கிறேன். இது வந்து பல்காக செஞ்சதால் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு கூடுதல் அளவில் செஞ்சு கொள்ளணும்னா இந்த அளவில் நீங்கள் செஞ்சுக்கலாம். வீடியோ அளவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. இது வந்து என்னுடைய மகன்ட ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் சேர்ந்து இந்த வட்டலாப்பம் போட்டு சொல்லி சாமானெல்லாம் எடுத்து கொண்டு வந்து தந்தாங்க, செஞ்சு தாங்கன்ட்டு. அதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். உண்மையிலேயே கல்யாண வீட்டில் செய்கிற வட்டலாப்பம் போல் அதே டேஸ்ட்டில் அதே டெக்ஸ்சரில் வந்துருந்துச்சு. அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க எப்படின்னு பார்ப்போம். அன்றைக்கி வந்து முட்டை வந்து ஒரு 35 முட்டை எடுத்திருந்தேன். முட்டையெல்லாம் அப்படி ஒரு பெரிய பவுலனில் உடைச்சி எடுத்துனேன். ஒவ்வொரு முட்டையும் நீங்கள் உடைச்சி எடுத்து கட்டாயம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃபஸ்ட்டுக்கு வந்து இந்த ஏலக்காய், பட்டை இதை வந்து ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். அதோடு வந்து இந்த சீனியை வந்து கரமல் பண்ணி எடுத்துக்கணும். இதை கலர் கொடுக்குறது இந்த சீனி கரமல் தான். இதை நீங்கள் கலர் பண்ணி இந்த கரமல் பண்ணி இதை அப்படியே நீங்கள் ஆற வச்சிடணும். இதை சூட்டோடு வந்து முட்டையில் சேர்த்துடவாங்க. இது சீனி வந்து கரமல் பண்ணி வர சொல்ல நீங்கள் சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றினபடி கரமல் பண்ணி வச்சுக்கொள்ளணும். இது ஆறின பிறகு தான் நீங்கள் முட்டையோடு சேர்க்கணும். இப்போ முட்டையை வந்து நான் கையால் தான் அடித்து எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இந்த கல்யாண வீட்டில் ஆக்குறவங்க வந்து இந்த கையால் தான் முட்டையை வந்து பீட் பண்ணி எடுப்பாங்க. அந்த வட்டலாப்பம் நல்ல ஒரு டேஸ்ட்டில் வந்து வரும். உங்களுக்கு கையாலினபடி ஒரு 10-15 நிமிஷம் கையால் அடித்து வைக்கணும். உங்களுக்கு சீனி இதோட சேர்க்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் அடிச்சுக்கணும். ஏன்னா அந்த சீனி அரையும் அளவுக்கு நாங்கள் கையால் அடித்து எடுத்துக்கணும். இப்போ இதோட வந்து வாசத்துக்காக நான் வந்து அந்த வறுத்து வச்சிருந்த பட்டை ஏலக்காய் அதையும் சேர்த்துக்கொள்ளணும். உங்களுக்கு இப்படி கை நோகுறேன்டா உங்களுக்கு ஹேண்ட் பீட்டராலையும் கொஞ்சம் அடித்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஹேண்ட் பீட்டராலையும் கொஞ்சம் அடித்து எடுத்துட்டேன். இதுக்கு வந்து ஒரு பிஞ்ச் அளவு நீங்கள் உப்பும் சேர்த்துக்கணும். இதுக்கு வந்து தேங்காய்ப்பால் தான் சேர்த்துனேன். தேங்காய்ப்பால் வந்து கூடுதலான அளவில் கட்டிப்பால் ஒரு 1½ கப் மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளணும். சேர்த்த பிறகு அதையும் அடித்த பிறகு நாங்கள் இந்த சுகர் சிரப் செஞ்சு வச்சுருந்தோம் தானே, அதையும் சேர்த்து நல்லா கையாலே அடித்து எடுத்துக்கோங்க. வாசத்துக்காக இந்த வெனிலா எசன்ஸ் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கொள்ளணும். சேர்த்து நல்லா கையால் அடித்து எடுத்துக்கணும். நாங்கள் இந்த பெரிய அளவில் செய்கிறதால இது பெரிய ஒரு பவுலில் வச்சு தான் நாங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேன், ஒரு சட்டியில். இன்னும் இந்த கலர் வந்தாலே உங்களுக்கு பெர்ஃபெக்டான வட்டலாப்பம் ரெடி. இப்போ இதில் வந்து நுரையெல்லாம் நாங்கள் எடுத்துடணும். எடுத்து ஒரு பெரிய சட்டியில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு தண்ணியை ஊற்றி அது மேலால் இந்த பவுலை வச்சு கவர் பண்ண லிட்டை வந்து நீங்கள் ஒரு துணியால் அப்படி கட்டிக்கணும். அப்போ தான் அந்த நீர்கள் எல்லாம் அந்த வட்டலாப்பில் விழாமல் நல்லா பெர்ஃபெக்டாக வரும். ஸ்டீம் பண்ணி எடுத்த போது இப்படி தான் இருந்துச்சு வட்டலாப்பம். பார்க்குறதுக்கு அழகாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இப்போ கல்யாண வீட்டில் நாங்கள் இப்படி வட்டலாப்பம் சாப்பிடுவோம், அது போல் தான் இருந்துச்சு. சாப்பிட்ட உள்ளெல்லாம் தின்னாங்க நல்லம்ட்டு. சில நீங்களும் ஒரு முறை பல்காக செய்கிறோம்ட்டா இது அளவில் பார்த்து உங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். நான் கட் பண்ணி காட்டுறேன் எப்படின்ட்டு. உங்களுக்கு பார்க்க சில விளங்கியிருக்கு வீடியோவில். இந்த பானி வடி எப்படி வட்டலாப்பம் நல்லா டேஸ்ட்டாக வந்துச்சுது. இதுக்கு வந்து நான் வந்து ஃப்ளம்ஸும் கொஞ்சம் கஜுவும் இருந்து அதை தான் தூவிட்டேன். எப்படியும் இதாண்டு நைட் தான் இருக்கும் இந்த வட்டலாப்பம் போட்டு முடிய சொல்ல. எப்படியும் 10-11 மணி ஆகிட்டுது அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிய சொல்ல. நான் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன் நல்லம்டாங்க மசாலான்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் போட்டுக்கோங்க. நீங்கள் லைக் போட்டால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.